வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஒரு ஹாப்பி நியூஸ் 1000+ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சீரீஸ் 3 பார்க்க போகிறோம். நாங்கள் கோவை குற்றாலம் வந்திருக்கோம். இப்போ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இங்கே வர்றதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து 32 கிலோமீட்டர். இது சிறுவாணி ஃபால்ஸ் இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே அடல்ட்ஸ்க்கு டிக்கெட் 60 ருபீஸ், கார் பார்க்கிங்க்கு 50 ருபீஸு, சின்ன குழந்தைங்களுக்கு 1 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் 30 ருபீஸ். இப்போ நம்ம கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே இது மாதிரி நிறையா ஃபுல்லாகவே மரம் தான் இருந்துச்சு. நம்ம போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே போய் க்யூவில் நிற்கணும். டிக்கெட் எடுத்தோன்னே டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பேக்கில் வாட்டர் பாட்டில்ஸ் எதாவது வச்சுருக்கோமா, பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே எதுவுமே அலோட் கிடையாது. இங்கே ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பட் சீசன் டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம க்யூவில் நின்றுட்டுருக்கோம். செக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. செக் பண்ணி முடித்த பிறகு நம்ம வேனில் ஏறி போக வேண்டிதான். நம்ம வேனில் போகும்போது கூட்டமாக இருந்ததால் சீட்லாம் கிடைக்கல. ஃபஸ்ட்டு போகிறவங்க சீட்டில் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அவங்க வேனில் கூப்பிட்டு போகிறதே ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம உள்ளே போகிறதுக்கு. நிறைய ஊர்லாம் இருக்குது. அந்த சைட் க்ராஸ் பண்ணி தான் வேனில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு இந்த இடத்துல இறக்கி விட்டுடுவாங்க. இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெக்கிங்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப மலை மேலே ஏறுற மாதிரி இருக்காது. கொஞ்சம் நார்மலான ரேஞ்ச் தான். நம்ம ட்ரெக்கிங் போயிட்டுருக்கும்போது 2 சைடுமே மரமாக இருக்கிறதால பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. நம்ம தூரமாக போகிறோம் அப்படின்றது தெரியவே இல்லை. அப்படியே பொறுமையாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த மந்த்து தான் இங்கே போயிட்டு வந்தோம். இப்போவே க்ரீனாக பார்க்க செம்ம அழகாக இருந்தது. ஜூன் ஜூலைக்கு மேலே தான் சீசன் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ செம்ம சூப்பராக இருக்கும். அக்டோபர் வரைக்கும் சீசன் டைம் இருக்கும். அப்போ ஃபால்ஸோட ரேஞ்சுமே நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அந்த மாதிரி சீசன் டைமில் போனால் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்கும்போது மலையோட வியூஸ்லாம் செம்ம அழகாக. நம்மளோட போன வீடியோவில் வெள்ளையங்கிரி மலையை பற்றி சொல்லியிருந்தோம்ல, அந்த மலை இதோ தெரியுது பாருங்கள். இதுதான் அந்த மலை. இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த மலை தெரியும். அதுதான் 7வது மலை, அந்த லாஸ்ட்டு மலை. அங்கே தான் சிவன் சிலை இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியுது. பட் அங்கேருந்து போகும்போது அது ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பக்கத்துலேயே போகிற வழியில் சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் கட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்னது தான். அது மேலே ஏறி பார்த்தோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா போகலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக கிடையாது, ஸ்மால் சைஸ் தான். இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் தான் போக வேண்டியது இருக்குது. இதோ ஃபால்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் தான் அங்கே அருவியாக கொட்டுறது. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயே ரூம்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே எல்லாமே அருவியில் போய் குளிச்சுட்டு வருவாங்கள்ல, அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் டாய்லெட்ஸும் இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், செம்ம கூட்டம் இருக்குது. ஃபால்ஸோட சவுண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் அங்கே என்ஜாய் பண்ணுறவங்களோட சவுண்டு தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நம்ம வரும்போது பார்த்தோன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து இங்கே அருவி கொட்டிகிட்ருக்கு. இங்கே தான் எல்லாருமே குளிச்சிட்ருக்காங்க. இது வெக்கேஷன் டைம்லலாம் போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஜூன் டு டிசம்பர் அந்த டைமில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போவே செம்ம கூட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபால்ஸ்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலியோட ட்ரிப் போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த பிளேஸ்க்கு வரலாம். இப்போ நாங்கள் ரிட்டன் கேட் கிட்டே போயிட்டுருக்கோம். நம்மளை வேன்லேயே கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. போகும்போது பாருங்கள், 2 பக்கமும் ட்ரீஸ் சூப்பராக இருக்குது. ரோடு எல்லாமே செம கலராக இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பாருங்கள். ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா
எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இங்கே வந்து வீடுலாம் நிறையா இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 20, 30 வீடு இருக்கும். இங்கே இருக்கிறவங்களே தான் இங்கே அந்த வேன் ஓட்டிகிட்டு போகிறது, இங்கே ஒர்க் பண்ணுறது, அப்புறம் வெளியில் இந்த ஸ்நாக்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே வீடு இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம். நம்மளோட கார் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வெளில போயிட்டுருக்கோம். இதான் நம்ம வரும்போது பார்த்தோம்ல, ஹவுஸ்லாம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்குன்னு, அந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸு. இந்த வீடியோவோட நம்மளோட கோயம்புத்தூர் சீரீஸ் வந்து முடியுது. டோட்டலாக நாங்கள் வந்து 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். கோயம்புத்தூர் நாங்கள் போயிட்டு வந்தது உண்மையிலேயே ரொம்ப மறக்க முடியாத என்ஜாயபிள் மெமரியாக இருந்துச்சு. நீங்களும் லீவ் டைமில் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போய் பார்த்துட்டு வாங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ்.